ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ குலாப் ஜாமுன் மிக்ஸ், 1/2 கிலோ சர்க்கரை, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கடையில் கிடைக்கிற மாதிரி குலாப் ஜாமுன் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேஷனில் 1/4 கிலோ குலாப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துக்கோங்க. அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா ஒரு தடவை கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் எந்த ஒரு கட்டிகளும் இருக்கக்கூடாது. குலாப் ஜாமுன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவு பிணையிறதுல தான் அந்த டெக்னிக்கே இருக்குது. மாவு பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்களோட நுனி விரல்களை பயன்படுத்தி மாவை திரட்டிக்கோங்க. மாவு பிணையும் போது ரொம்பவே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியெல்லாம் பிணையக்கூடாது. ரொம்பவே சாஃப்டாக மெதுவாக எல்லா மாவையும் ஒன்றா திரட்டிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓவர் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து பிணைஞ்சிங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கைகளில் கொஞ்சமாக நெய் எடுத்து நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் நம்ம பிணைஞ்சு வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்படி இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் செய்யும் போது அந்த பால்ஸில் எந்த ஒரு கிராக்கும் இருக்கக்கூடாது. இந்த பால் செய்யும் போதும் ஓவர் ப்ரெஸ்ஸிங் கொடுக்காம அப்படியே மெதுவாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை நனைஞ்சு அதுக்கு மேலே கொஞ்சம் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த சர்க்கரையும் தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. இப்போ அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு நல்லா ஒரு கொதி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காயை தட்டி அந்த சர்க்கரை பாவில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த சுகர் சிரப்புக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சு வரணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவுக்கு நல்லா கொதிச்சா சரி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி அந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாலை மட்டும் அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். பால் போட்ட உடனே அது மேலே எலும்பி வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் எண்ணெய் ஓரளவுக்கு நிறைய ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த பால்ஸே தன்னைத்தானே ரொட்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பால்ஸையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொரிச்சு எடுத்த பால்ஸ் வந்துட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கணும். பொரிச்சு எடுத்த குலாப் ஜாமுன் பால்ஸை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே கிறிஸ்பியாக தான் இருக்கணும், கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த குலாப் ஜாமுன் பால்ஸை எல்லாத்தையும் இந்த சக்கரை பாவில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ½ டே இது நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஊறிச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரான யம்மியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு சர்விங் பவுலுக்கு இந்த குலாப் ஜாமுனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜீரா அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான நட்ஸை இதில் மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.